உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். ஆண்டவராம் எம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஏகமகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. தந்தையினின்று நித்தியமாக ஜனித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருளி. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே உன்னத பரிசுத்த ஆவியுடனே தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. புனிதரின் பேரின்பமாகிய இறைவா, உம்முடைய திருச்சபை பல்வேறு பிரிவினை கொள்கைகளால் அலைக்கழிக்கப்பட்ட காலத்தில் உம்முடைய திருப்பெயரின் மகிமை எங்கும் பரப்பவும், திருச்சபையின் மறுமலர்ச்சிக்கு கீழ்ப்படிதலுடன் ஒத்துழைக்கவும் புனித லோயோலா இஞ்ஞாசியாரை அழைத்தீரே. அவருக்காகவும் நவநிறுவிய சபைக்காகவும் நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். அவருடைய எடுத்துக்காட்டாலும் உதவியாலும் நாங்கள் எல்லா தீமைகளையும் எதிர்த்து வீரத்துடன் போராடவும் நிறைவாழ்வாம் வெற்றி வாகையை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடும் தூயாவின் ஒன்றிப்பின் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். மோசேயின் முகத்தோற்றம் ஒளிமயமாயிருந்ததைக் கண்டு அவரை அணுகி செல்ல அஞ்சினர். முதல் வாசகம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 34, இறை திருவசனங்கள் 29 முதல் 35 வரை. மோசே சீனாய் மலையிலிருந்து இறங்கி செல்கையில் உடன்படிக்கை பலகைகள் இரண்டையும் தம் கைகளில் தாங்கிக் கொண்டிருந்தார். மோசே கடவுளோடு பேசியதால் அவர் முகத்தோற்றம் ஒளிமயமாய் இருந்தது. ஆனால் மோசே அதை அறியவில்லை. ஆரோனும் இஸ்ராயேல் மக்கள் அனைவரும் மோசேயை பார்த்தபோது அவர் முகத்தோற்றம் ஒளிமயமாய் இருந்ததைக் கண்டு அவரை அணுகி செல்ல அஞ்சினர். ஆனால் மோசே அவர்களை கூப்பிட்டார். ஆரோனும்
மக்கள் கூட்டமைப்பின் தலைவர்கள் அனைவரும் அவரை நோக்கி வந்தனர். மோசேயும் அவர்களிடம் பேசினார். பின்னர் இஸ்ராயேல் மக்கள் அனைவரும் அவர் அருகில் வந்தனர். அப்போது ஆண்டவர் சீனாய் மலையில் தமக்கு அறிவித்த அனைத்தையும் அவர் அவர்களுக்கு கட்டளையாக கொடுத்தார். மோசே அவர்களோடு பேசி முடித்தபின் தம் முகத்தின் மேல் ஒரு முக்காடு போட்டு கொண்டார். மோசே ஆண்டவரோடு உரையாடும்படி அவர் திருமுன் செல்வது முதல் வெளியே வருவது வரை முக்காட்டை எடுத்து விடுவார். அங்கிருந்து வெளியே வந்து அவருக்கு கட்டளையிடப்பட்டவற்றை அவர் இஸ்ராயேல் மக்களுக்கு எடுத்து கூறுவார். இஸ்ராயேல் மக்கள் மோசேயின் முகத்தை பார்க்கும்போது மோசேயின் முகத்தோற்றம் ஒளிமயமாய் இருக்கும். மோசே ஆண்டவரோடு பேச செல்லும் வரை தம் முகத்தின் மேல் மீண்டும் முக்காடு போட்டுக் கொள்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பாடும் எந்தன் ஜீவனில் என் பரமன் இயேசுவே, பாதை எங்கும் ஆனந்தம் என் பயணம் அவரினில். தேவனே என் தேவனே என் ஜீவனே, பாடும் எந்தன் ஜீவனில் நீ வா, பாதை எங்கும் பாதை காக்கவா. பாடும் எந்தன் ஜீவனில் என் பரமன் இயேசுவே, பாதை எங்கும் ஆனந்தம் என் பயணம் அவரிலே.
வானிலை உலாவரும் என் கீதமே வாழும் இந்த ஜீவநாதமே வாழ்க்கை என்றும் தேவன் நாமமே பாடும் எந்த ஜீவனில்லை பரமனே பாதை எங்கும் ஆனந்தம் என் பயணம் அவரிலே பாடும் எந்த ஜீவனில்லை பரமனே பாதை எங்கும் ஆனந்தம் என் பயணம் அவரிலே நேசம் கொண்டாடும் நெஞ்சம் பண்பாடும் வானம் வந்தாலும் வசந்தம் மண்மீதே பாடும் எந்த ஜீவனில் என் பரமன் இயேசுவே பாதை எங்கும் ஆனந்தம் என் பயணம் அவரிலே Alleluia, 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கே மகிமை. தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கின்றார். புனித மத்தேயு அதிகாரம் 13 திருவசனங்கள் 46 தொடக்கம் 44 தொடக்கம் 46 வரை. அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது: ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார். அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்கு உள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கின்றார். விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும். ஒரு வணிகர் ஒருவர் நல் முத்துக்களை தேடிச் செல்கிறார். விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்கு உள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்கின்றார். விண்ணரசு இந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உம்மை புகழ்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, பணிமய தாயின் பெருவிழாவிலே பங்கு கொள்ள லைன்ஸ்டோன் மக்களாகிய நாமும் கலந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையில் தஸ்னேஸ் மாதாவை கொஞ்சம் உத்து பாருங்கள். பெண்கள் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். மாதா காதில் கம்மல் போட்டிருக்காங்க, நெக்லஸ் போட்டிருக்காங்க, பெண்டன் போட்டிருக்காங்க, பல வகையான நகைகள் போட்டிருக்காங்க, விலை உயர்ந்த ஆடையும் உடுத்திருக்கின்றார்கள். இது அவளுடைய ஆன்மீகமா
என்று கேட்போமானால் இது அவளுடைய ஆன்மீகம் கிடையாது, இது நம்முடைய ஆன்மீகம். ஆன்மீகத்திலே ஒரு சிறு மாற்றத்தை கண்டாள் மரியாள். எப்படி என்றால், நேச பிள்ளைகள் ஆகிய லொயோலா இஞ்ஞாசியார், பிரான்சிஸ் அசிசியார், சாமிநாதர், இந்த மூவரும் முதலில் பழைய ஆன்மீகத்தில் இருந்தார்கள். உடல், உலகம், அலகை, இந்த மூன்றையும் வெறுக்க வேண்டும், இந்த மூன்றோடு போராட வேண்டும், இது தீமை நிறைந்தது என்று நினைத்தார்கள், அவ்வாறு வாழ்ந்தார்கள். ஆனால் மரியாளின் ஆன்மீகமோ அதை தவிர்த்து விடுகிறது. அவளுடைய உள்ளத்திலே எழுந்தது இறைவனுடைய ஆட்சி, இறைவனுடைய அரசு. அந்த இறை அரசுக்கு மனித மாண்பு மிக முக்கியமானது. ஒருவரை ஒருவர் மாண்போடு நடத்த வேண்டும் என்ற அதிமிக மகிமையை மரியாள் கொண்டிருந்தாள். ஆகவே அன்பு என்பது அவளுடைய இதயத்தில் மாத்திரமல்ல, அவளுடைய வாழ்க்கை முழுவதுமே பிரவாகம் எடுத்திருந்தது. மரியாள் தன்னுடைய வாழ்விலே இதை நினைவாகவே கொண்டு வாழ்ந்தாள். அதற்கு அடிப்படை தொடக்க நூலிலே தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனிதன் இறைவனின் சாயலாகவும் பாவனையாகவும் படைக்கப்பட்டான் என்பதை மரியாள் தன்னுடைய வாழ்விலே கண்டுணர்ந்தாள். அதை வாழ்ந்து காட்டினாள். என் தந்தையின் விருப்பத்தை நான் நிறைவேற்ற வேண்டும், நான் மகளாக இருக்கிறேன், அதை நிறைவேற்ற வேண்டும் என்று அவள் தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தாள். அந்த சாயலும் பாவனையும் தான் அவளை இன்றைக்கு உயர்ந்து நிற்கின்றது. அவள் உயர்ந்து நிற்கின்றாள் என்றால் இந்த பிள்ளைகளும் அதே நிலையில் தங்களை மாற்றியது. கத்தோலிக்க திருச்சபையிலே ஒரு சமுதாய புரட்சி, ஒரு வார்த்தை புரட்சி, ஒரு போதக புரட்சியை இந்த பிள்ளைகள் செய்ததென்றால் இதன் அடிப்படையில் தான். நாங்களும் கடவுளிலே சாயலாகவும் பாவனையாகவும் படைக்கப்பட்டவர்கள். ஆகவே இறைவன் எதை எண்ணுகிறாரோ, எதை நினைக்கின்றாரோ, எதை செய்ய வேண்டும் என்று இருக்கின்றாரோ அதை நாங்கள் செய்ய வேண்டும். இந்த அன்பு மரியாளை போல இன்று நாம் இந்த காலை பொழுதிலே இங்கே வந்திருக்கின்றோம். எதற்காக வந்திருக்கின்றோம்? அன்னையிடம் அருள் பெற வேண்டும், நம் உதவி பெற வேண்டும் என்ற நோக்கோடு இருப்போமானால் நம்முடைய ஆன்மீகம் தவறான ஆன்மீகம். அவள் எதை நினைத்தாலோ, எதை செய்ய விரும்பினாலோ அதை செய்யத்தான் நம்மிடம் இன்று இந்த காலை பொழுதிலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த அன்பு தாயிடம் அத்தகைய அருளை கேட்போம். நாம் இறை ஆட்சியை இந்த உலகத்திலே கொண்டு வருவோம், இறை சமூகத்தை உருவாக்குவோம், சமத்துவத்தை மேலோங்கி செய்வோம், இறை பண்பையும் இறை அன்பையும் பிறர் அன்பையும் மூலதனமாக கொண்டு நம் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவோம் என்ற புதிய எண்ணத்தோடு நம் எண்ணத்தை அன்னை மரியாளோடு கலந்து அவளுடைய எண்ணத்தை நமதெண்ணமாக்கி செல்வோம். ஆமென். அனைவரும் விசுவாசி மன்றாட்டிற்காக எழுந்திருப்போம். இதை தந்திடத்திலே குடும்பங்களின் சமூகத்தின் நம்முடைய தேவைகளுக்காக சிறப்பாக மன்றாடுவோம். இறைவா, மரியா தனது உள்ளத்தில் உமது வார்த்தைகளை தங்கச் செய்து உமது உண்மையுள்ள அடிமையாக விளங்கினார். அவரது தொடர்ந்த பரிந்துரையின் வழியாக மகனின் பணிக்கென தங்களை அர்ப்பணித்த ஆயர்களும் குருக்களும் உம்மை போல உண்மை சீடர்களாக மாற அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இவ்வுலகை படைத்தவரே, இயேசு யோசேப்பு இவர்களது இல்லத்தில் அன்னையாக இருக்கும்படி நீர் மரியாவை தேர்ந்தெடுத்தீர். அதுபோல அன்னை மரியாவின் வேண்டுதலின் வழியாக அன்னையர் அனைவரும் தங்கள் இல்லங்களை அன்பும் தூய்மையும் நிறைந்த இடமாக மாற்ற அவர்களுக்கு உதவியருள வேண்டுமென்று தூய பனிமை அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, மன்றாட்டை கேட்டருளும். காத்து வழிநடத்தும் வல்லலே எம் இறைவா,
எம் பாதுகாவலி தூய பனிமை அன்னையின் திருவிழாவை கொண்டாடும் நாங்கள் எந்த ஒரு பிரச்சனைகளையும் சந்திக்காமல் உம் தாயும் எம் தாயுமான பனிமை அன்னையின் திருவிழாவை சிறந்த முறையில் கொண்டாடிட அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு நிறை விடுதலை அளிப்பவரே, சிலுவையில் நீர் தொங்கிய போது உம் தாய் மரியாவை யோவானுக்கு தாயாக கொடுத்தீர். இவ்வுலகில் எங்களது நல்ல நடத்தையினால் நாங்களும் உம்மை போன்று உம் தாயின் பிள்ளைகள் என்பதை வெளிப்படுத்த உம் தாய் பரிசுத்த பனிமை அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். எம் நல்ல இயேசுவே, உம்முடைய தாயை நோக்கி திரியாத்திரையாக வந்திருக்கும் உம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து அவர்கள் ஒவ்வொருவரின் தேவைகளையும் நிறைவாய் நிறைவேற்ற வேண்டியும் அவர்களின் எண்ணங்கள் ஏக்கங்கள் நிறைவாய் நிறைவேற அருள் புரிய வேண்டுமென்று உம் தாய் பனிமை அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். ஆசீர்வாதம் தருகின்ற அன்பு தெய்வமே, இந்த நாளுக்காக அருமையான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அனைவரையும் ஒன்றாக கூட்டி சேர்த்து இந்த மாபெரும் கல்வாரி பலியிலே பங்கெடுக்க செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்னையினுடைய வாழ்வை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பிரதிபலித்து வாழச் செய்ய எங்களை தூண்டல் தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆற்றுப்படுத்தி திடப்படுத்தி தேற்றும் ஆட்சேபிக்கிறோம். இந்த பேராலய பங்கினுடைய பங்கு பணியாளர்களையும் இந்த பங்கின் பங்கு மக்களையும் இந்த திரையாத்திரையாக வந்திருக்கின்ற லயன் ஸ்டோன் பங்கிறை மக்களையும் பங்கு பணியாளர்கள் இந்த கூட்டத்திருப்பிலே பங்கெடுக்கின்ற அனைத்து அருள் தந்தையர்கள் அருட் சகோதரிகள் லயன் ஸ்டோன் பங்கினுடைய இரு பள்ளிகளின் மாணவ செல்வங்கள் ஆசிரியர் பெருமக்கள் அனைத்து சகோதர சகோதரிகளையும் திரையாத்திரையாக வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையையும் இந்த பலியிலே பங்கெடுக்கின்ற பிள்ளைகள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். எல்லாருக்கும் உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஆன்மாவுக்கும் நலம் தந்து மனமகிழ்ச்சியோடு நம்முடைய பிள்ளைகளெல்லாம் வாழச் செய்தலும். என்னுடைய வாழ்வின் அழுத்தங்கள் மனப்பாரங்கள் மனச்சோர்வுகள் மன சுமைகளிலிருந்து விடுதலை கொடுத்து உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஆன்மாவுக்கும் நலம் தந்தருளும். எங்களுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் இதய ஆவல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி நம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்து சாட்சியம் பெற செய்தருளும். நம்முடைய திருமகனுடைய தாயும் எங்கள் பாசத்துக்குரிய அன்னையுமான பனிமே தாய் இறை வார்த்தையை வாழ்ந்து காட்டினார்கள். ஜெபத்திலே நிலைத்திருந்தார்கள். கற்பு கீழ்ப்படிதல் தாழ்ச்சி பொறுமை எளிமை அர்ப்பணம் போன்ற புண்ணியங்களிலே சிறந்து விளங்கினார்கள். நாங்கள் அவைகளை எங்களுடைய வாழ்வின் அணிகலன்களாக கொண்டு வாழ்விலே சாட்சியம் பகிர்ந்திட நிறைய ஆசை தந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக நீ மன்றாடுகிறோம். ஆமென்.
அன்பும் உண்டு அருளும் உண்டு அணையாத பாசம் உண்டு ஆண்டவனே ஏற்பதனால் அழியாத நிலையும் உண்டு இதயமதில் உறவிலே சகோதர சகோதரி நாம் அனைவரும் இணைந்து திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்படுதாம் ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, புனித லோயலாகிய ஆசிரியர் நாளில் நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கையுடன் எங்களையும் ஏற்றுக்கொள்ளும். புனிதத்திற்கெல்லாம் ஊற்றாகி பலியில் பங்கெடுப்பதனால் நாங்கள் எங்களையே மறுத்து அனைத்தையும் திருப்பெயரின் மகிமைக்காக செய்து உண்மையிலேயே புனிதம் அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனென்றால் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களை அர்ப்பணித்த புனிதர்களின் முது பராமரிப்பை கண்டு வியந்து உம்மை போற்றி புகழ்வது தகுமை. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மக்களை தொடக்கத்திலிருந்த புனித நிலைக்கு மீண்டும் உயர்த்தி கிறிஸ்துவினால் உருவான இப்புனித காலத்தின் அருட்கொடைகளை பெற்று அனுபவிக்க அவர்களை அழைத்து செல்கின்றேன். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: வானகத் தந்தை, நேர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று.
ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிலருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவு அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சிலர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மறை பொருள். ஆகவே இறைவாம், நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம்திருமன் என்ற ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குளும் எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திருச்சபையை, சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் இவோன், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவரது கணவர் புனித சூசியப்பர், புனித அப்போஸ்தலர், புனித லோயோலா இஞ்ஞாசியார், மேலும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நாம் பிறர் குற்றங்களை மன்னிக்கவும் நமது பாவங்களை இறைவன் மன்னிக்கவும் நம் விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அதிகப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம்
வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நல்ல மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமினி நலமாயிருப்போமாக. நாங்களும் இருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கினேன். அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரேன். வாழ்வுகின்ற வளப்படுத்துகின்ற நலமாக்கும் அருள் வார்த்தைகளை தந்திருக்கின்றேன். வாழ்ந்து காட்டு அழைத்திருக்கின்றேன். எங்கள் வாழ்வில் இதை வாழ்ந்து காட்ட தவறியிருக்கின்றோம். எங்களுடைய குற்றங்கள் குறைகள் பலவீனங்களை பாராமல் முதலிச்ச விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அன்பும் சமாதானமும் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தான சமாதானத்தை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். இதோ நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே உலகத்தின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். உலக முடிவரை எந்நாளும் நம்மோடு இருந்து நமது வாழ்வை ஆசீர்வதித்து வழிநடத்தும் அன்பு தெய்வம். இவர் தன்னை உணவாக தருகின்றார். இவரிலிருந்து அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர்.
அன்பின் அறிவினிலே வாழ்கிறேன். உமது அன்பின் நிறைவினிலே வாழ்கிறேன். ஒப்பற்ற செல்வமே என் இதய ராஜனே, எழுந்து வாருமே, என்னில் தங்குமே, கண்மலை மேகமே, காவிய நாயகனே, கருணை மழை பொழிந்திடவா. கண்மலை மேகமே, காவிய நாயகனே, கருணை மழை பொழிந்திடவா. ராகமே சுவை மிகு கீதமே எனக்குள்ளே தீபமாகவா, நான் சுடர்விடும் விளக்காகவா. கண்மலை மேகமே, காவிய நாயகனே, கருணை மழை பொழிந்திடவா. இன்று நம்முடைய பங்கின் திரையாத்திரை திருப்பலி நிறைவேற்ற நமக்கு அருமையான வாய்ப்புகளை கொடுத்த பேராலய பங்கின் பங்கு தந்தை அவர்களுக்கும் துணை பங்கு தந்தை அருட் சகோதரர் பங்கு மக்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பான நாளிலே நம்முடைய லயன்ஸ் டவுன் பங்கிற மக்கள் நேரத்தோடு வந்து இந்த ஆலயத்திலே சிறப்பாக திரையாத்திரையை பங்கெடுத்து வழிபாட்டை சிறப்பித்திருக்கின்றீர்கள். என்னுடைய அன்பு பங்கு மக்களாகிய லயன்ஸ் டவுன் சகாய குடும்பத்து பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே என்னோடு சேர்ந்து குடும்பத்தில் நிறைவேற்றி அனைத்து அருள் தந்தையர்களுக்கும் இன்னும் நம்முடைய அருமையாக சிறப்பான மரியாதை ஆற்றிய ஆன்மீக தந்தை அருள் திரு அலெக்சாண்டர் அடிகள் அவர்களுக்கும் முன்னுரை கொடுத்த களப்பணியாளர் சகோதரர் திலகராஜாவுக்கும் இன்னும் மிக சிறப்பாக பாடல்கள் பாடி இதையோடு ஒன்றிக்க செய்த பாடல் குழுவினருக்கும் 2 பள்ளிகளின் ஆசிரியர் பெருமக்கள் மாணவ செல்வங்கள் இன்னும் திரையாத்திரையாக வந்த அத்தனை பக்த சபையார் இயக்கங்களை சார்ந்தவர்கள் அன்பிய குடும்பங்கள் அத்தனை பேருக்கும் நான் மனமார்ந்த நன்றினையும் இந்த திருப்பலியை பங்கெடுத்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலே சிறப்பாக தந்தை அனைவரும் சார்பாக சேசபை குருக்களுக்கு நம்முடைய மறைமாவட்டத்திலே பணியாற்றுகின்ற சேசபை குருக்கள் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றியினையும் நல்வாழ்த்துக்களையும் திருநல்வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவரும் எழுந்து நிற்போம். மண்ணுலையில் தீயை மூட்டவே வந்தேன், இப்போது அது பற்றி எறிய வேண்டுமென்று எவ்வளவோ விரும்புகிறேன் என்கிறார் ஆண்டவர். ஜெபிப்போமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, புனித லோயலாங்கியாசியாரை திருச்சபைக்கு கொடுத்ததற்காக நன்றி நவில்கின்றோம். இப்புகழ்ச்சி பலியின் ஆற்றலால் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் தனிப்பட்ட அழைப்பினை உணர்ந்து உமது திருச்சபையோடு இணைந்து நற்பணியாற்றி உமது மகத்துவத்தை உலகறிய செய்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறை உறவிலும் பிறர் உறவிலும் வாழ்ந்து சான்று பகர்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா